ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீல் அண்ட் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோட என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th மேக்ஸ்ல இருக்கிற மேத்தமேட்டிக்கல் இண்டெக்ஸ்ன்ற டாபிக் தான். அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெசன்ல இருக்கு, எக்ஸசைஸ் 4.4. அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்கலாம். ஸோ ஏன் இந்த சம்ஸை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 11th பப்ளிக்ல இந்த சம் கம்பல்சரியா ஒன்று வந்துடும். ஸோ அதனால தான் இதை 5 மார்க்ல பார்க்குறோம். ஸோ பாஸ் ஆகுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த சம்மும். ஸோ இந்த சம்மோ பத்தி எக்ஸ்பிளனேஷன் பார்த்தா மேத்தமேட்டிக்கல் இண்டெக்ஷன் அப்படின்ட்டு இதுல 3 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப், அதாவது ஒரு சீரியஸோ அந்த மாதிரி எதனா ஒன்று இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிளுக்கு 1ன்னு கொடுப்போம். ஸோ அது ட்ரூவா இருந்ததுன்னா 1ன்னு போட்டோம்னா அந்த வேல்யூ ட்ரூவா இருந்ததுன்னா ஓகேவாயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இண்டக்டிவ் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இண்டக்டிவ் பண்ணுவோம். எது வரையும்னா n வரையும் இண்டக்டிவ் பண்ணி, இல்ல k வரையும் இண்டக்டிவ் பண்ணி. ஓகேங்களா? அது ட்ரூன்னு நம்ம அசியூம் பண்ணிட்டு k+1 நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது ட்ரூவா இருந்ததுன்னா அப்ப அந்த சீரியஸ் எந்த நம்பர் எடுத்தாலும் அது ட்ரூ ஆயிடும் ஒரு ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 10th நீங்க 1² + 2² + 3² n² n × n+1 n+2/6ன்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. அது இந்த இதுல எப்படி ப்ரூவ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பத்தி தான் இந்த சம்ஸ்ல ஃபுல்லா படிக்க போறோம். அதை படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் லைக் போட்டுட்டு உங்களுடைய 11th ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன 11th வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சம போறதுக்கு முன்னாடி ஒரு 5 ஸ்டெப் நீங்க கத்து வச்சுக்கீங்க. ஸோ அந்த 5 ஸ்டெப் என்னென்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம் வாங்க. ஸோ ஸ்டெப் 1 என்னன்னா, கொடுத்துருக்கிற ஒரு சீரியஸையோ இல்ல ஒரு சீக்வன்ஸையோ என்ன பண்ணணும்னா நம்ம லெட்னு போட்டு pn அந்த மாதிரி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லெட் pn போட்டு ஒரு சீரியஸை நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? அங்க கொடுத்துருக்க கொஸ்டினை நம்ம இங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டெப் 1ல நான் அதை வைக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டெப் 1 ரொம்ப ஈஸி. அந்த ஸ்டெப் 2ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க n-க்கு பதில் நீங்க 1ன்னு கொடுக்கணும். 1ன்னு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் ஃபர்ஸ்ட் டேர்ம் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அங்க ஆன்சர் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் வரும். 2ன்னு இருந்தா 2 வரும், 1ன்னு இருந்தா 1 வரும். இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் வரும். ஸோ அப்படி வந்ததுன்னா அது n is true அப்படின்னு 1 is true அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். therefore p of 1 is true அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சொல்லணும். அண்ட் தென் ஸ்டெப் 3ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, assume பண்ணிக்கணும். ஓகேங்களா? assume that n = k is true, therefore p of k true அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது 3வது ஸ்டெப். ஸ்டெப் 4 அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு ஃபைண்ட் p of k+1, அதாவது n k+1 இருந்தா இது ட்ரூவா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த சம் ஃபுல்லாவே பார்ப்போம். இது ஸ்டெப் 4. அண்ட் தென் ஸ்டெப் 5 ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதுறது தான். ஸோ அதை நீங்க எழுதுனாலும் அப்ப இந்த 4 ஸ்டெப்புக்கு உங்களுக்கு 5 மார்க் தருவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு 1 மார்க், செகண்ட் ஸ்டெப்புக்கு 1 மார்க், தேர்ட் ஸ்டெப்புக்கு 1 மார்க், அண்ட் தென் ஃபோர்த் ஸ்டெப்புக்கு 2 மார்க் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க ஃபோர்த் ஸ்டெப் போட முடியலன்னா ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்பாவது நீங்க கத்து வச்சீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா, தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப் அவாய்டே பண்ணாதீங்க. 4வது ஸ்டெப் நான் எப்படி ஈஸியா போடுறதுன்னு இந்த சம்ல சொல்லி தரேன். ஸோ பார்க்காதவங்க பாத்துருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்க ஷேர் கமெண்ட் பண்ணாதான் அடுத்து என்ன வீடியோ போட முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ 11th வேற எதனா டவுட் இருந்தாலோ, வேற எதனா எக்ஸசைஸ் ஃபுல்லா நடத்தணும்னாலோ நீங்க கமெண்ட் பண்றீங்க. ஸோ வாங்க அந்த சம்ஸ்குள்ள போகலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா 9 சம் இம்பார்ட்டன்ட் சம்மா இருக்கு. ஸோ 9ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துலாம். ஸோ எக்ஸாம்பிள் 4.61 என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட், பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் தென் ப்ரூவ் தட் ஃபார் ஆல் இன்டிஜர்ஸ் n greater than or equal to 1. ஸோ அப்படிதான் சொல்லியிருக்காங்க. n 1 விட அதிகமா இருக்கும். 1 விட அதிகமா இருக்கும். ஸோ இங்க சொல்லியிருக்கிறது நல்லா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். 1 விட அதிகமா இருக்கு. அதே மாதிரி இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க சீரியஸ் அப்படின்னு சம் ஆஃப் சீரியஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு சொல்யூஷன் போட்டோன்னே லெட் p of n = 1 + 2 + 3 + ... plus n = n × n+1/2. ஸோ இது நீங்க 10th படிச்சிருப்பீங்க. அந்த ஃபார்முலா எப்படி கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது. ஃபர்ஸ்ட் இதை எழுதிட்டீங்க. ஸோ அடுத்து ஸ்டெப் 2ல என்ன பண்ணோம், n கொடுக்கணும். அப்ப சப்ஸ்டியூட்
substitutes n equal to 1, then we get, ஸோ அப்போ இங்கே n equal to இந்த இடத்துல 1 போட்டிங்கன்னு வைங்களேன், அப்போ வெறும் 1 மட்டும் தான் வருமா, 1 வரும். ஈக்குவல் டு இந்த இடத்துல நீங்கள் 1 போட்டிங்கன்னா என்ன வரும்னு பாருங்க, 1 plus 1 divided by 2. ஸோ 1 plus 1 என்னது 2. அப்போ 2 divided by 2வும் 1 தான். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக வருதா, அப்போ ஈக்குவலாக இருக்கும்போது therefore hence p of 1 is true. இது வந்து ஸ்டெப் 1. ஸோ எல்லா சம்முக்குமே இந்த மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இது ஸ்டெப் 1. இதுலேயே நீங்கள் ஸ்டெப் 2 போடணும்னா ரொம்ப ஈஸி. சப்ஸ்டியூட் இப்போ என்ன பண்ணோம்னா let us assume அப்படின்னு எழுதணும். let us assume p of let us assume that the statement n equal to k, then so n equal to k வரும்போது p of k என்னாவது, p of k is true அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ n-க்கு பதில் அங்கே k-ன்னு போடுங்க. ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷனில் n-க்கு பதில் k-ன்னு போடுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 1 plus 2 plus 3 plus அதை வந்து p of k-ன்னு எழுதுறோமா, 1 plus 2 plus 3 plus dot 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 k equal to, ஸோ இந்த சைடு போட்டோம்னா k into k plus 1 divided by 2. இது வந்து ஸ்டெப் 2. ஸோ தலை மறைக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்டெப் 2. ஓகே, ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஸ்டெப் 2ன்னு வச்சுக்கிங்க. இது வந்து இண்டக்டிவ் ஸ்டெப். நீங்கள் வந்து இனிஷியல் ஸ்டெப், இண்டக்டிவ் ஸ்டெப், ஹைபோதசிஸ் டு ஃபைண்ட் அந்த மாதிரி கூட நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்த பேஜ் பார்க்கலாம், ஸ்டெப் 3. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத இப்போ என்ன பண்ணோம், we need to show that n equal to இல்லை n equal to இல்லாமல் p of k plus 1 is true. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா n-க்கு வந்து k plus 1ன்னு கொடுக்குறேன். we get என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 plus 2 plus p of k plus 1 3 plus dot 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 plus k plus 1ன்னு இருக்குமா, கரெக்டா, equal to n into n plus 1ன்னு இருக்கா. அப்போ k plus 1 into k plus 1 and then plus 1 இங்கே n-ன்னு இருக்கு, இங்கே n-ன்னு இருக்கு. ஓகேங்களா, அப்புறம் ஒரு plus 1 இருக்கிறது தான் k plus 1 n-க்கு பதில் இங்கே ஒரு plus 1 divided by 2. இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த k plus 1க்கு முன்னாடி டேர்ம் என்னவா இருக்கும், ஸோ k plus 1 அடுத்த டைம் k plus 2, அப்போ அதுக்கு முன்னாடி டைம் k plus 0. k plus 0 என்ன எழுதலாம், k-ன்னு எழுதலாமா. அப்போ நம்ம என்ன எழுதலாம், p of k plus 1 1 plus 2 plus 3 plus dot 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 k term plus k plus 1 அப்படின்னு எழுதலாம். கரெக்டா, இது கரெக்ட் இல்லை, இது கரெக்ட். ஓகேங்களா, ஸோ அப்போ இதுலேருந்து இது வரையும் நம்ம கண்டுபிடிச்சது என்னது, இதுவா, அது எத்தனை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ k into k plus 1 divided by 2 plus k plus 1 அப்படின்னு வருமா. ஸோ இது வரையும் இது, அண்ட் தென் இங்கே இருக்கிற ஒரு k plus 1, இது வந்து தான் நம்ம செக் பண்ணணும். இதுதான் செக் பண்ணணும், ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சொல்லி போட்டு வைங்க. ஓகேங்களா, ஸோ இதை தான் நம்ம ஆன்சராக செக் பண்ணணும். ஸோ இது வருதான்னு தான் செக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ k into k plus 1 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 2 times k plus 1 divided by 2 வருமா. ரெண்டுத்துலையுமே காமனாக k plus 1 இருக்குது. வெளியே எடுத்துட்டிங்கன்னா இந்த டேர்மில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா k இருக்கும், இந்த டேர்மில் என்ன இருக்கும் 2 இருக்கும். ஸோ எடுத்துட்டேன், டிவைடட் பை 2. இந்த 2 எப்படி எழுதலாம், k plus 1 எழுதலாமா. இந்த 2-வை plus 1 plus 1 பிரிச்சுக்கிறேன், டிவைடட் பை 2. அப்போ p of k plus 1 வந்துச்சான்னு பாருங்க ஆன்சரு. அங்கே இருக்கிற மாதிரியே இதுவும் சேமாக இருக்கா அப்படின்னு பாருங்க, இருக்கா. அப்போ therefore implies that p of k plus 1 is true. ஸோ இந்த ட்ரூ வந்து இதுவாயிடுச்சு. therefore the principle of mathematical induction for all
integer n greater than or equal to 1, therefore 1 plus 2 plus 3 plus dot 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 n equal to n into n plus 1 by 2. அதுதான் முடிஞ்சிச்சு. இவ்வளோதான் இந்த சம்மு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். கரெக்டாக? ஸோ இது வரையும் நீங்கள் எழுதுனா உங்களுக்கு 5 மார்க்கு. இங்கேருந்து இந்த பேஜ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கு. எந்த பேஜ்? இந்த பேஜ் எழுதுனீங்கன்னா 2 மார்க்கு. அந்த இந்த பேஜ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கிடைக்கும். அப்போ இந்த பேஜை நீங்கள் ஒழுங்காக படிச்சுட்டு இதை தத்தக்கா புத்தகான்னு படிக்கலனா கூட ஸோ இதை நீங்கள் எழுதி வச்சாலே உங்களுக்கு அந்த 1 மார்க் கொடுத்துருவாங்க. இதை எழுதிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டிங்கன்னா இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் உங்களுக்கு 1 மார்க்காக உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ இதுதான் இந்த லெசனோட ப்ரைஸ்ன்னு சொல்லாமல் மார்க் பிரேக்கப். ஓகேங்களா? மார்க் எவ்வளோ அவார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம்மும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் சொன்ன மாதிரி ஸ்டெப் 1ல லெட் p of n equal to 1 square plus 2 square plus 3 square plus dot 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 n square equal to n into n plus 1 2n plus 1 divided by 6. ஸோ இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே 1 square plus 2 square plus 3 squareன்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு என்ன பண்ணோம்? substitutes n equal to 1 we get p of 1 equal to 1 1 plus 1 2n plus 1 divided by 6. ஓகேங்களா? ஸோ 2n பதில் 2 1 அதுதான் 2. ஓகேங்களா? ஸோ இது 2 வந்துடும். அண்ட் தென் இது வந்து 3 வந்துடும் டிவைடட் பை 6. 6 கேன்சல் பண்ணால் 1 ஆகிடுமா? அப்போ நம்மளுக்கு 1 ஸ்கொயர் என்னது? 1 தான். இதுவும் 1 தான். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. therefore p of 1 is true. first step equal ஆயிடுச்சு. then let us assume that the statement n equal to k is true. therefore p of k is equal to 1 square plus 2 square plus 3 square plus dot 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 plus k square equal to k into k plus 1 into 2k plus 1 divided by 6. ஸோ இது நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ 6 வரையும் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோம்? நம்ம ஸ்டெப் 3 வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் 3 போட்டோம்னா போது let us we need to show that p of k plus 1 is true. then n equal to k plus 1 we get p of k plus 1 is equal to 1 square plus 2 square plus 3 square plus dot 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 k plus 1 the whole square equal to ஃபர்ஸ்ட் இங்க n இருக்கு. அப்ப n க்கு வந்து k plus 1 ன்னு கொடுக்குறோம். and then இங்க n plus 1 ன்னு இருக்கு. அப்ப k plus 1 plus 1 ன்னு வரும். அப்ப k plus 1 plus 1 அப்புறம் 2k plus 1 ன்னு இருக்கு. அப்ப 2k plus 1 plus 1 அப்படின்னு வருமா? ஸோ இந்த bracket எனக்குள்ள வரும் divided by 6. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். we get now p of k plus 1 equal to 1 square plus 2 square plus 3 square plus dot dot dot. ஸோ இந்த டேர்ம் முன்னாடி டேர்ம்னாவா இருக்கும்? k ஸ்கொயராக இருக்கும். அப்புறம் k plus 1 the whole ஸ்கொயராக இருக்கும். இது வரையும் நம்ம என்னன்னு எழுதலாம்? இங்கே முன்னாடி போட்டிருக்க இந்த சம் எழுதிக்கலாம். ஸோ அப்போ அது எழுதணும்னா k into k plus 1 into 2k plus 1 divided by 6. இங்கே என்ன இருக்குது? k plus 1 the whole ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இதை இங்கே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதும் போது k into k plus 1 2k plus 1 plus 6 k plus 1 the whole square divided by 6. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே இது ஒரு டேர்ம் ஃபுல்லாக
இது ஒரு டேர்ம் ஃபுல்லா. ஓகேங்களா, இந்த ரெண்டு டேர்ம்லயுமே என்ன காமனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா ஸோ கே பிளஸ் ஒன் காமனா இருக்கு, வெளியே எடுத்துருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நான் இருக்கும் கே இன்ட்டு 2k plus 1 இருக்கும். அண்ட் தென் செகண்ட் டேர்ம்ல என்ன இருக்கும் 6 இன்ட்டு k plus 1 ஒரு டேர்ம் இருக்கும் டிவைடட் பை 6. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு தான் இங்கே 2 மார்க். இதுக்கு வேற மாதிரி மார்க் தருவாங்க. ஸோ k இன்ட்டு 2k வந்து 2k ஸ்கொயர் அண்ட் k இன்ட்டு 1 வந்து ப்ளஸ் k அண்ட் தென் 6 இன்ட்டு k 6k 6 ones are plus 6 divided by 6. So k plus 1. So 2k square plus 7k plus 6 divided by 6. So இப்போ இதுக்கு நம்ம factorization கண்டுபிடிக்கணும். 2k square plus 7k plus 6 factorize பண்ணா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ப்ளஸ் 12 வரணும், ஆட் பண்ணா ப்ளஸ் 7 வரணும். அப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 3s are 12, 4 3 ஆட் பண்ணா 7. அப்போ டிவைடட் பை 2 டிவைடட் பை 2. ஸோ இதையும் கேன்சல் பண்ணனா வரும். அப்படி கேன்சல் பண்ணாமல் நீங்கள் வச்சு எழுதினாலும் போனதான். ஸோ இங்கே 2ன்னு இருக்கும். ஸோ 2 இங்கே 3ன்னு இருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த ஃபேக்டரைசேஷனை எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதலாம். சாரி, இங்கே கே இருக்கிறதுனால கே ப்ளஸ் 2, கே ப்ளஸ் 2ன்னு எழுதலாம். இன்னொன்று வந்து இந்த 3 முன்னாடி இருக்கிறதுனால 3k ப்ளஸ் 2 அப்படின்ட்டு கீழே இருக்கிறது எழுதலாம். 2k ப்ளஸ் 3ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ கீழே இருக்கிறது மேலே வந்துடும். ஸோ 2k plus 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஃபேக்டரைசேஷனை எடுத்துகிட்டு போய் இங்கே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும் k plus 1 and then k plus 2 அப்புறம் இங்கே 2k plus 3 divided by 6. இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். 2 into k 2k 2 into 1 2 2 ones are 2. அப்போ 2 plus 1 3. அப்போ 2k plus 3 இந்த இடம் வந்துச்சு. நம்மளுக்கு இந்த ரெண்டு இடமும் வந்துச்சு, இது வந்துச்சு. இது மட்டும் தான் இங்கே இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு கரெக்ட் தான். நீங்கள் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி எழுதணும். ஸோ இது வந்து k plus 1. இது எப்படி எழுதலாம் k plus 1 and then plus 1 அப்படின்னு எழுதலாமா? இதை 2 into k plus 1 plus 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதி டிவைடட் பை 6ன்னு போட்டோன்னா ஆன்சர் முடியுது. therefore p of k plus 1 is true. அப்புறம் லாஸ்ட்ல நீங்கள் எப்பயும் எழுதுகிற மாதிரி ஸோ லாஸ்ட்ல நீங்கள் எழுதணும். ஓகேங்களா, implies that the principle of mathematical induction is 1 square plus 2 square plus 3 square plus dot 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 plus k n square equal to n into n plus 1 2n plus 1 divided by 6. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக எழுதணும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதுவரையும் இந்த சம்மும் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வந்து பார்க்க போகிற சம்லாம் ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இனிமேல் வரதெல்லாம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த 2 சம் தான் இருக்கிறதுல ஈஸி. அப்புறம் எக்ஸசைஸில் ஒரு சம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் வர சம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த சம்மும் கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, யூஸிங் ஏ மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் ஸோ தட் எனி ரியல் நம்பர் எனி நேச்சுரல் நம்பர் n 1 by 1 is to 2 இல்லை. ஓகேங்களா, அது 1.2 கிடையாது, மல்டிபிள் 1 into 2 plus 1 by 2 into 3 plus 1 by 3 into 4 plus dot 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 1 by n into n plus 1 equal to n plus 1. அப்போ ஸ்டெப் 1 என்னது சார் சொல்யூஷன். ஸ்டெப் 1 வந்து let p of n equal to 1 by 1 into 2 plus 1 by 2 into 3 plus 1 by 3 into 4 plus dot 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 1 by n into n plus 1 equal to n into n plus n by n plus 1. So இது எழுதியாச்சு. Let substitute n equal to 1 we get என்ன வரும் இங்கே வந்து n சொன்னா p of 1ன்னு வருமா? அந்த இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த n இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 by 1 into 2ன்னு வரும் அந்த ஃபர்ஸ்ட் டேர்மு. இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 by 1 plus 1ன்னு வரும். ஸோ இதுவும் 1 by 2, இங்கேயும் 1 by 2, இங்கேயும் 1 by 2. therefore p of 1 is true. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், let us assume that the statement p of k is true.
ஸோ அதை ட்ரூன்னு நம்ம வச்சுட்டோம்னா அப்போ என்ன எழுதலாம், பி ஆஃப் கே வந்து இங்கே 1 into 1:2 plus 1/2:3 plus dot dot dot. So 1 by k into k plus 1 equal to k by k plus 1. So இப்போ இது வந்து true நம்ம assume பண்ணியாச்சு. Then next என்ன பண்ணணும், நம்ம assume that we need to show that p of k plus 1 is true. So அதை true செக் பண்றதுக்கு first p of k plus 1 கொடுக்குறேன். அப்படி கொடுத்தீங்கன்னா 1/1:2 plus 1/2:3 plus 1/3 into 4 plus dot 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 1 by k plus 1 into k plus 1 plus 1 அப்படின்னு வருமா. ஸோ அப்போ இது முன்னாடி டேர்ம் வரையும் இந்த டேர்மாக தான் இருக்கும் எப்பயுமே, ஓகேங்களா. ஸோ அதனால நம்ம என்ன படிக்கலாம், k by k plus 1 சொல்லிட்டு அதை எழுதிக்கலாம். பிளஸ் இந்த டேர்ம் வந்து 1 by k plus 1 into k plus 2 அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். இப்போ கீழே வந்து காமனாக இல்லை, கீழே வந்து காமனாக இருந்தால் மேலே ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தைரியம். அப்போ கீழே காமனாக இல்லை, ஸோ கீழே காமனாக பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம்னா இந்த k plus 2 தூக்கி போய் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். k into k plus 2 plus 1 அப்படின்னு சொல்லிட்டு வருமா, வரும்ல, கரெக்டா, கரெக்ட் இல்லை, வந்துடும்ல, சூப்பர். ஸோ இதில் இப்போ என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணுங்க, k into k k ஸ்கொயர் plus 2k plus 1 divided by k plus 1 k plus 2. இப்போ நம்ம எல்சிஎம் பண்ணோம், மல்டிப்ளை பண்ணா 1 ஆட் பண்ணா 2, ஓகேங்களா. ஸோ 2 1s are 1 1s are 2, 1 1s are 1, 1 plus 1 2, அப்போ k plus 1 whole square divided by k plus 1 k plus 2 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. அப்போ இது ஒன்று கேன்சல், இது ஒன்று கேன்சல், கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும், k plus 1 மேலே இருக்கும், அந்த மாதிரி கீழே வந்து k plus 2 இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம், k plus 1 divided by k plus 1 plus 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை இப்படி பிரிச்சுட்டோம்னு வைங்களேன். ஸோ இந்த டேர்முக்கு வந்துடும் k plus n into n divided by n plus 1 அந்த டேர்முக்கு நம்மளுக்கு வந்துடும்னால ஸோ இது வந்து ட்ரூ. ஸோ ட்ரூன்னு எழுதிட்டீங்க, கீழே p of k plus 1 is true னு எழுதிருக்கீங்க, ஓகேங்களா. therefore by the principle of mathematical induction for any real natural number n, so 1/1:2 அந்த கொஸ்டினை எடுத்து எழுதிங்கன்னா ஆன்சர் வந்து ஃபுல்லாக ஒர்க் ஆகிடும். ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு இங்கே வந்து 3 மார்க் தருவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த சம்மில் மட்டும் இதுக்கு வந்து 3 மார்க் தருவாங்க. தயவு செஞ்சு இந்த சம் வந்து படிச்சுட்டு போயிடுங்க, ஓகேங்களா. கன்ஃபார்ம் பப்ளிக்கில் கேட்பாங்க. அடுத்த சம் பார்க்கலாம் வாங்க. இந்த சம் பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் கேட்பாங்க மேபி, ஓகேங்களா. ஸோ இது வந்து 5 மார்க்கில் கேட்கறதுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ 3 மார்க்கில் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நம்மளுக்கு, லெட் p of n equal to a power n minus b power n is divisible by, அதையும் தான் சேர்த்து எழுதணும் இதில், divisible by a minus b. ஸோ இது வந்து இதை divisible பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், substitute n equal to 1, so we get now வரும் p of 1 equal to a power a minus b, a power 1 வந்து a, b power 1 வந்து b is divisible by a minus b. so இது டிவைட் பண்ணா 1 னு வருமா, so அப்ப டிவைட் ஆகுது. therefore which is அப்படி கூட பார்த்துக்கலாம், இங்க வந்து இது என்ன பண்ணிக்கலாம்னா which is அப்படின்னு கூட நீங்க which is divisible by a minus b, therefore p of 1 is true. so next என்ன பண்ணலாம், let us assume the statement. so இங்க எல்லாமே ஒரே மாதிரியா தான், ஓகேங்களா. ஒரு சமு போட்டீங்கன்னா ஒரே மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட். n equal to k is true, அப்ப p of k வந்து true னு சொல்றாங்க. p of k a power k minus b power k is divisible by a minus b. நான் divisible by வந்து எழுதுறதுக்கு பதில் டிவைட் போட்டேன், நீங்க எழுதிதான் ஆகணும், ஓகேங்களா. so we need to show that, இப்போ என்ன பண்ணோம், to show that p of k plus 1 is true. so இதை வந்து நம்ம அந்த பேஜில் பார்க்கலாமா. so அப்போ p of k plus 1 நம்ம எப்படி எழுதலாம்,
a power k plus 1 minus b power k plus 1 சொல்லிட்டு எழுதலாமா? இப்படி எழுதும் போது நம்மளுக்கு என்ன சிக்கல் வரும்னா இது வந்து டிவிசிபிள் பை a minus b தான் செக் பண்ணோம். ஸோ இப்போ இது வந்து டிவிசிபிள் பை இதுவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது தான். ஸோ இது வந்து லேம்டா ஏதோ ஒரு லேம்டாவில் இது வந்து டிவைசிபிள் ஆகும், சம் லேம்டாவில் டிவைசிபிள் ஆகும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பி ஆஃப் கே பிளஸ் ஒன் வந்து ட்ரூன்னு சொல்லணும். ஸோ அது வந்து ஏதோ ஒரு லேம்டாவில் நம்மளுக்கு டிவைசபிள் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம அங்கே எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ லேம்டான்றது எனி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? லேம்டா பிலாங்ஸ் டு கேபிட்டல் என்ன நேச்சுரல் நம்பர் அவங்க சொல்லியிருப்பாங்க, ஃபார் எனி நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு, அதனால லேம்டா. இந்த இடத்துல நான் ஒரு டேர்ம் ஆட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணேன்னு வைங்களேன், எனக்கு ஹோல் பவராக வந்துடும். அப்படி ஹோல் பவராக வரும்போது எனக்கு வந்து ஈஸியாக மாறிடும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இதை வந்து ஹோல் பவராக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அப்படி ஹோல் பவராக எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும்னால நான் ஒரு டேர்ம் ஆட் பண்ணுறேன் பாருங்க, மைனஸ் a power bk plus a power bk minus b power k plus 1. ஸோ இந்த டேர்மு இங்கே போட்டாச்சு, இந்த டேர்மு இங்கே போட்டாச்சு. இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம மைனஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா பாருங்களா, ஏ மைனஸ் ஏ இது வந்து 0 ஆகிடும். இப்போ அதே மாதிரி தான் மாறும். அதனால தான் ஒரு டேர்ம் எந்த டேர்ம் எந்த அளவுக்கு குவான்டிட்டி நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே அளவு குவான்டிட்டி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சேம் குவான்டிட்டி தான் இருக்கும்ல பழைய மாதிரி. அதனால இப்போ இது ரெண்டுத்துல நம்ம ஏ வெளியே எடுத்துட்டோம்னா என்ன வரும், இங்க a பவர் கேன்னு வரும், a பவர் k பிளஸ் 1 இருக்கு, இந்த 1 தான் இங்க வெளியே வந்துடும். அப்ப a பவர் கேன்னு இருக்கும். இதுலயும் a வந்துச்சுன்னா மைனஸ் b பவர் k இருக்குமா. அதே மாதிரி இந்த டேர்ம்ல ரெண்டுத்துலயும் நான் என்ன எடுக்கிறேன்னா b பவர் k, b மட்டும் வெளியெடுங்க, b பவர் kவே வெளியெடுங்க. வெளியெடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன இருக்கும், a மைனஸ் b அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கும். கரெக்டா? இப்ப இதுல என்ன பண்ணோம்னா a பவர் k b பவர் k நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, லாம்டா டிவிசிபிள் பை லாம்டா a மைனஸ் b அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. b பவர் k a மைனஸ் b. ஓகேவா? இப்ப இந்த லாம்டா இந்த a வந்து காமனா இருக்கா, a மைனஸ் b ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு. வெளியே எடுத்துட்டுனா இதுல மீதி என்ன இருக்கு, லாம்டா ஏன்னு இருக்கு, இதுல b பவர் kன்னு இருக்கு. ஸோ இது இப்ப எப்படி இருக்கும்னா லாம்டா 1 மாறிடும். இந்த டேர்ம் ஒரு லாம்டா ஒரு டேர்மா மாறிடும். ஸோ லாம்டா 1 வந்து நம்ம எப்படி வைக்கலாம், ஏ லாம்டா பிளஸ் ஏ பிகே அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். இந்த லாம்டா 1 எப்படி இருக்கும்னா பிலாங்ஸ் டு n இருக்கும். ஸோ இது வந்து இப்போ டிவிசிபிள் பை இந்த டேர்ம். ஓகேங்களா? அப்ப p ஆஃப் k பிளஸ் 1 இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிடணும். therefore by principle of mathematical induction for any natural number n then a power n minus b power n is divisible by a minus b அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்ம முடிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோதான் இந்த சம். அடுத்த சம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் எப்போ கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வந்து கஷ்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்லாம், அதாவது நீங்கள் எதனா உங்கள் அந்த பப்ளிக் எடுக்கிறவங்க கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து எதனா நீங்கள் வந்து எதனா ஒரு சிலிபஸ் எல்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க. அவர் அப்பன்னு பார்த்து கொஸ்டின் பேப்பர் எடுக்கும்போது இந்த கொஸ்டின் மாட்டிருக்கும் அவர் கண்ணில் எடுத்துட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து பயந்துராதீங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ பயப்படாம நீங்கள் சால்வ் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், லெட் p ஆஃப் n ஈக்குவல் டு இந்த கொஸ்டின் எடுத்து எழுதுமா. ஸோ எழுதிடுங்க, காஸ் ஆல்ஃபா பிளஸ் காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காஸ் ஆல்ஃபா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் டாட் 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 அண்ட் தென் பிளஸ் காஸ் ஆல்ஃபா பிளஸ் n மைனஸ் 1 பீட்டா அப்படின்னு நம்ம எழுதி வச்சுக்கிறோம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு, காஸ் ஆல்ஃபா பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ பீட்டா டிவைடட் பை 2 அண்ட் தென் இன்டூ சைன் n பீட்டா டிவைடட் பை 2 டிவைடட் பை சைன் பீட்டா டிவைடட் பை 2. ஸோ இது வந்து ப்ரூவ் பண்ணோம். ஓகேங்களா? ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இது வந்து அக்செப்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ அப்படி ப்ரூவ் பண்ணா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்,
substitute n equal to 1, then we get நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது நம்மளுக்கு p of 1 equal to cos ஆல்ஃபாவா. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க ஆல்ஃபா இருக்கு, இங்க n போட்டனா 1 போட்டனா வச்சுங்களேன் 0 ஆயிடுமா. இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா cos ஆல்ஃபா. அப்புறம் இங்க என்ன இருக்கும், அது இந்த sin பீட்டா பை அது மட்டும் இருக்கும். அப்ப cos ஆல்ஃபா into sin beta by 2 divided by sin beta by 2. அப்ப sin beta பீட்டாவும் கேன்சல் ஆயிட்டு cos ஆல்பா மட்டும் வரும். அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா, therefore p of 1 is true. இதுக்கப்புறம் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா p of 1 true ஆனதுன்னா இப்ப let us assume that assume பண்ணிக்கணுமா எப்படின்ட்டு let us assume that p of k is true. அப்ப k வந்து ஒரு டேர்ம் வந்து ட்ரூவா இருக்கு. அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா p of k வந்து cos alpha plus cos alpha plus 2 beta plus dot 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 plus cos alpha plus k minus 1 into beta equal to cos alpha plus n minus 1 பதில் k minus 1 beta and then sin k beta by 2 divided by sin beta by 2. ஸோ இது வந்து நம்மளுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதை தான் நம்ம இப்போ கிவனா வச்சுக்கிறோம். அண்ட் தென் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், we need to show that so p of k plus 1 is அப்ப எல்லாமே எடுத்துட்டு p of k plus 1 போடுங்க. அப்படி போட்டுட்டு என்ன பண்ணோம், cos alpha plus cos beta alpha plus 2 beta plus dot 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 plus ஸோ இந்த டேர்ம் நீங்க எழுதிங்க. ஸோ இங்க இருக்கிற இந்த டேர்ம் வந்து நீங்க எழுதிங்க, அதுக்கப்புறம் அந்த டேர்ம் போங்க ஓகேங்களா. ஸோ நீங்க ஒரு ஸ்டெப் நீங்க இங்கேயே குறைச்சிடுறீங்க பீட்டா அண்ட் தென் பிளஸ் காஸ் ஆல்ஃபா பிளஸ் கே பிளஸ் ஒன்னு வரும். அப்ப பிளஸ் ஒன்னு இது வந்து கே டைம்ஸ் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கே டைம்ஸ் பீட்டான்னு வரும். ஸோ இதுல இருந்து இது வரையும் நம்மளுக்கு என்னது இந்த டேர்மா அதை எடுத்து போடுங்க. அப்ப காஸ் alpha plus k minus 1 into beta and then sin k beta by 2 divided by sin beta by 2 plus மீதி நம்மளுக்கு என்ன இருக்கு cos alpha plus k beta அப்படின்னு நம்மளுக்கு இருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுல இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே ஃபர்ஸ்ட் வந்து 1 மைனஸ் சைன் பீட்டாவை நம்ம வெளியே எடுத்துறோம். ஸோ 1 பை சைன் பீட்டா பை 2. ஸோ டிவைட்ல இருக்கிறத நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பை சைன் பீட்டா பை 2 வெளியே எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும், காஸ் ஆல்ஃபா மைனஸ் இது வரையும் இருக்கும். அண்ட் தென் இதுல இல்லாததுனால மல்டிப்ளை ஆகிடும். அப்போ காஸ் ஆல்ஃபா பிளஸ் கே மைனஸ் 1 கே மைனஸ் 1. ஸோ இங்கேயும் கே மைனஸ் 1 இருக்கு. ஸோ கே மைனஸ் 1 பீட்டா and then sin k beta by 2 plus அங்க இல்லாதனால sin beta by 2 நம்ம போட்டுட்டு cos alpha plus k beta அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இப்படி எழுதிட்ட உடனே இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தனித்தனியா இப்ப மல்டிப்ளை பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ எப்படி தனித்தனியா மல்டிப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பாருங்க. ஸோ இந்த டேர்ம்லாம் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எப்படியும் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம்லேயே உங்களுக்கு ஒரு அரை ஹவர் 1 ஹவர் கிட்ட உங்களுக்கு போயிடும். அதனால என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஷார்ட் ட்ரிக் ஒன்று சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இங்கே இந்த இடத்துல நம்மளுக்கு கொஸ்டின்ல பார்த்துருப்பீங்க, இந்த இடம் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துருவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எண்ணுக்கு பதில் இங்கே கே பிளஸ் 1 இந்த எண்ணுக்கு பதில் கே பிளஸ் 1 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இதுவரையும் நீங்கள் போடணும் வந்துட்டு எண்ணுக்கு பதில் அந்த கே பிளஸ் 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்ப சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா புக்ல இருந்து பாருங்க ஆல்பா பிளஸ் கே பீட்டா பை 2 and then divided by sin beta by 2 into sin k plus 1 beta by 2 அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த p of k plus 1. therefore it is true. therefore p of k plus 1 is true. ஸோ இந்த மாதிரி நம்ம
இதை ஷார்ட்டாகவும் முடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி காஸ் ஆல்ஃபா இந்த மாதிரி உங்களுக்கு இதோட பேர் எதுவும் தெரியலைன்னா இதை அட்டன் பண்ணுங்க. அப்படி வேற பேர் தெரிஞ்சதுன்னா அதை அட்டன் பண்றீங்க பெஸ்ட். ஓகேங்களா? இதோட சால்வ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ ஓகேங்களா, வேணுன்றவங்க இதோட சால்வ் வந்து தனியா வீடியோ போஸ்ட் பண்றேன், அதுல போய் பாருங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு பாஸ் ஆகணும் அண்ட் தென் மார்க்கும் எடுக்கணுன்றதுக்காக இந்த கொஸ்டினை வந்து அவாய்ட் பண்றதுல பெஸ்ட். ஓகேங்களா? இந்த மேத்தமெட்டிக்கல் இன்ட்ரக்ஷன் டாபிக்ல இந்த கொஸ்டினை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இந்த இதுல இருந்து ஈஸியா மார்க் எடுத்துடலாம். ஸோ இந்த கொஸ்டின் ரேரா தான் கேட்கறாங்க, கஷ்டமா கேட்டா தான் கேட்கறாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தேர்ஃபோர் P of k plus 1 is trueனால அப்புறம் பை மேத்தமெட்டிக்கல் இன்டக்ஷன், பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இன்டக்ஷன், தென் வி கெட் அப்படியே கொஸ்டினையே ஃபுல்லா எழுதி வைக்கணும். ஓகேங்களா? கொஸ்டினை ஃபுல்லா எழுதுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் சம். ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஸோ எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம்மே இது கியூப் வச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் வச்சு போட்டிருப்போம். ஸோ இதை வந்து கியூப் வச்சு ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.4ல ஃபர்ஸ்ட் சம்மா இருக்கு. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா கியூப், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ நம்ம எப்பயும் போல சொல்யூஷன் போட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ ஒரே எண்ணெயா இருக்கிறதுனால இதுவும் ஆகல. ஓகே. ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் லெட் P of n 1 cube plus 2 cube plus 3 cube plus dot 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 n cube அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோமா? அப்படி சொன்னா n into n plus 1 divided by 2 the whole square நம்ம எடுத்துக்கிறோம். Now substitute n equal to 1. அப்ப P of 1 equal to 1 cube equal to 1 plus 1 into 2 by 2 the whole square. So cancel பண்ணா 1 square வரும். 1 cube 1 square 1 தான். அதனால therefore P of 1 is true. Let us assume the statement. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்களே எழுதிக்கணும். ஓகேங்களா? நான் சம்மு தான் சொல்லி தர முடியும். ஸோ இது வரையும் நீங்கள் சேம் தான். assume that P of n equal to k is true. அப்போ P of n வந்து P of k is true அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிங்கன்னா P of k என்னவா இருக்கும்? 1 cube plus 2 cube plus dot 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 k cube equal to k into k plus 1 the divided by 2 the whole square அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? k plus 1 true and choose பண்ணோம். அப்ப we need to show that P of k plus 1 is true. Now substitute n equal to k plus 1. Therefore P of k plus 1 என்ன வரும்? 1 cube plus 2 cube plus dot 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 k plus 1 the whole cube. அது முன்னாடி என்ன இருக்கும்? k the cube அப்படின்னு இருக்கும். ஸோ இதுவரையும் நம்மளுக்கு என்னது? k into k plus 1 the divided by square and then plus k plus 1 the whole cube. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? k square k plus 1 the whole square divided by 4. 2 square வந்து 4. அப்போ k plus 1 the whole cube. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா k plus 1 the whole square. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 4 times k plus 1 the whole cube divided by 4. So 4 times இருக்கு. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையும் k plus 1 the whole square இருக்கு. ஸோ எடுத்துட்டேன். அப்போ மீதி என்ன இருக்கும்? இதில் k square, இதில் வந்து 4 times k plus 1 இருக்கும் divided by 4. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது k plus 1 the whole square divided by 4. இதை ஃபேக்டரைஸ் பண்ணனா அதாவது k ஸ்கொயர்னு வரும். ஸோ அது ஃபேக்டர் பேஜில் எழுதுறோம் பாருங்க. ஸோ இங்கே k ஸ்கொயர்னு இருக்கு. and then 4 into k 4k plus 4. அப்போ மல்டிப்ளை பண்ணா 4 வரணும், ஆட் பண்ணாலும் 4 வரணும். 2 2s are 4. அப்போ k plus 2 the whole square நம்ம இங்க எழுதிக்கலாம். அப்போ இங்க என்ன எழுதலாம்? k plus 2 the whole square. அப்போ நம்ம இதை whole square மாற்றும் போது k plus 1 k plus 2 divided by 2 the whole square அப்படின்னு நம்ம மாத்திக்கலாம். அப்படி மாத்தணும்னே நம்மளுக்கு சேம் தான் வந்துச்சு. ஸோ இங்க இருக்கிறதே தான் வருது. அங்க k க்கு பதில் k plus 1. therefore P of k plus 1 is true by principle of mathematical induction for all natural number n. அந்த தேனே மானே பொன்மானே அதெல்லாம் எழுதிட்டு கொஸ்டினே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் ஒலையாக கொடுத்து விடுவார்கள். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஃபுல் இதுவே. ஓகேங்களா? இதுவரையும் நம்ம எத்தனை சம் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ இதுவரையும் நம்ம வந்து 6 சம் போட்டிருக்கோம் ஓகேங்களா. இது வந்து 7th சம்க்கான சம், இது 2வது சம் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மெத்தடும் நம்மளுக்கு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல வந்து எதனா ஒன்று கேட்டுறாங்க. ஸோ அதனால தான் நான் எல்லா சம்மையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி மெத்தட் இங்க நீங்க போறதே தான் இதுலயே போடணும். ஸோ உங்களுக்கு விட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் விட்டீங்கன்னா மறந்துடுவீங்களேன்னு சொல்லிட்டு, இந்த கொஸ்டின்லாம் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லா கொஸ்டினையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் அண்ட் தென் இந்த கொஸ்டின் எல்லாமே ஒரே மாதிரியா தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து வீட்டில் உட்காந்து இந்த 3 ட்ரை பண்ணீங்கன்னா பெஸ்ட் ஓகேங்களா. ஸோ இது 3த்துக்குமே நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஒவ்வொரு சம் வச்சீங்கன்னா போதும், கம்பல்சரியா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அப்ப பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க 1 மார்க் 15 மார்க் ஃபர்ஸ்ட், இந்த ஒரு 9 சம் வச்சீங்கன்னா 20 மார்க் ஆயிடும் ஓகேங்களா. அதான் 20 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் நான் ஒரு சில டாபிக்ஸ்லாம் சொல்றேன், அது அடுத்தடுத்த வீடியோல போடுறேன். ஸோ அந்த மாதிரி வீடியோல இருக்கிறதுலாம் நீங்க படிக்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதோட இந்த லைவை முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லைவ்ல என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க, நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன டாபிக் எந்த லெசன்ல இருந்து வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு நம்மளோட வீலன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த லைவை எண்ட் பண்ணிக்கலாமா. பாய். லைக் பண்ணிட்டு போயிடுங்க.